அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ராகி மாவில் வந்து பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ராகி மாவுனா ராகி மாவு மட்டும் இல்லை, இதுக்கு தேவையான 3 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கோம், ஒரு தேங்காய் எடுத்திருக்கோம். தேங்காய் வந்து நான் பாலாக எடுத்துக்கிடுவேன். ஒரு 400 வெல்லம் எடுத்திருக்கோம். கருப்பு வெல்லம் தான், அதனால் நான் கருப்பு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு வந்து நிறையா பிள்ளைகள் வாழைப்பழம் சாப்பிட செய்யாதுங்க, ஒன்றுமே செய்யாது. ராகியில் வந்து கூழ் இந்த மாதிரி இதெல்லாமே சாப்பிடாதுங்க. இப்படி பால் கொழுக்கட்டை செய்யலாம். இதை கொலக்கட்டையாக கூட அவிச்சு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம தொலியை உரித்து நறுக்கிடுவோம். நறுக்கிட்டு இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவேன். தேங்காய் பாலை நான் பாலாக எடுத்து வச்சுக்கிடுவேன். நம்ம செய்யலை எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த 3 பழத்தையும் செவ்வாழைப்பழத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், உரித்து நறுக்கி வச்சுக்கிட்டோம். செவ்வாழைப்பழம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நிறையா பிள்ளையே பாலுங்களே சாப்பிடாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு. இப்போ இது எல்லாமே நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து இதில் கொட்டிக்கிடுவோம். இந்த சட்டியில் இதில் 1 கப்பு மாவு, ராகி மாவு எடுத்திருக்கேன் அந்த கிண்ணத்தில். இப்போ இந்த 400 மண்டவளத்தையும் நம்ம பால் எடுத்துக்குவோம். இந்த 400 மண்டவளத்தையும் நல்லா கொட்டிக்கிறேன். 400 மண்டவளை கொட்டி இப்போ இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இது பாவு நம்ம காய்ச்சிக்கிடுவோம் மண்டவளத்தை. இப்போ வாழைப்பழத்தை வந்து நம்ம அரைச்சிக்குவோம், தேங்காயும் அரைச்சிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா மண்டவளம் வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து செவ்வாழைப்பழத்தை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். தேங்காய் பால் வந்து இந்த 1/2 மூடி எடுத்து அளவாக தான் பால் எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்றலை, கொலன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பு அமர்த்திடுவேன். நல்லா நம்மளுக்கு மண்டவளம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம செவ்வாழைப்பழம் வந்து நம்ம 3 எடுத்தோம் பார்த்தீங்களா, 3 எடுத்ததை நல்லா அரைச்சிக்கிட்டோம். இந்த மாவோட போட்டு கலந்துக்கிட்டோம். அவிச்சு செஞ்சோம்னா இதோட சத்து போனாலும் போயிடும், செவ்வாழைப்பழத்தோட சத்து. அதனால் நான் அவிக்கலை, அதனால் நான் பச்சையாகவே போட்டுக்கிட்டேன். நான் இதை நல்லா அப்படி போட்டு கிளறிக்கிருக்கோம். நம்ம தண்ணி வந்து இப்போ ஊற்றணும் தேவையில்லை. பத்தாட்டினா லைட்டாக நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றி நம்ம அப்படியே பிணைஞ்சிக்கிடலாம். வாழைப்பழம் தான் நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதை பிணைஞ்சி வச்சுருக்கேன். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். இல்லாட்டினா நம்ம லைட்டாக தேங்காய் பால் தொளிச்சிக்கலாம். இப்போ நல்லா அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான நெய் கொஞ்சோன்னு ஊற்றுவோம் இந்த மாவில், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான நெய் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிடுவோம். எவ்வளோ ஊற்றினா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம போட்டது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பிணையில் நம்மளுக்கே தெரியும். எல்லாமே நல்லா பிரட்டிக்குவோம். இந்த நெய் ஊற்றுனது, இந்த வாழைப்பழம் போட்டது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு மாவு பிணையிலேயே. இதை பால் கொழுக்கட்டை சாப்பிட்டா நமக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது பால் கொழுக்கட்டை தான் செய்யணுமா அப்படிலாம் இல்லை, நிறையா இதில் இருந்து டிப்ஸ் இருக்குது, நிறையா பண்ணலாம். இப்போ பால் கொட்டைக்கும் உங்களுக்கு ஊட்ட வருதான்னு பார்த்துக்குவோம். பாருங்கள், பால் கொழுக்கட்டைக்கு நம்மளுக்கு நல்லா உருட்டை வருது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருட்டிட்டு பார்த்துக்குவோம். கரெக்டாக இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி இதுக்கு அளவாக தண்ணி ஊற்றலை, நம்ம ஒரு நெய் ஊற்றின பார்த்தீங்களா, அந்த நெய்யும் அந்த வாழைப்பழமே இதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே உருட்டிட்டு நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலை பார்த்துக்குவோம். மண்டலம் காய்ச்சியாச்சு, அப்புறமேட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ராகி மாவு 1 கப்பு எடுத்தோம்ல, அது 3 வாழைப்பழத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு, பத்தாவதுக்கு இத்தனையோன்னு தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டோம். லைட்டாக பட்டுச்சோ படணும்னு லைட்டாக விட்டுக்கிட்டோம். இப்போ இது பூரா என்ன செய்ய போகிறேன்னா, இட்லி சட்டியில் ஒரு 1.5 சம்பு தண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எல்லாமே கொட்டி நம்ம லைட்டாக வேக வச்சுக்கிறோம். ரொம்ப வேகணும் தேவையில்லை. இப்போ லைட்டாக அது வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் கொழுக்கட்டை செய்வோம். இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டினது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன்.
இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே உருட்டிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். இப்போ நம்ம கொலக்கட்டை வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஏன் இப்படி வைக்கிறேன்னா, நம்ம மண்டவள பாலில் போட்டோம்னா கரைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் அப்படி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணுன்றது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மண்டவளத்தில் இருத்தும போடையில் நம்மளுக்கு வந்து இது உடையாமல் இருக்கும். இப்போ இது இப்படியே இறக்கி வச்சுருவோம். நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை இப்படியே இறக்கி வச்சுருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ இந்த சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். இதை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து நம்ம பாலாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதோட சக்கை இது நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த அரை முடிக்கு நான் கொஞ்சமாக தான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப எடுத்தோம்னா நமக்கு மாதிரியாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, மண்டவள பால், அதை இப்படி ஊற்றிக்கிறோம். இது வந்து இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து மண்ணெல்லாம் இருக்கும். பாருங்கள், நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மண் இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம இப்படியே எப்பயுமே நம்ம போடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு. அப்போ இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு தான். இந்த விளக்க போட்டுருவோம். இது நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாவு ஏன் எடுத்து வச்சுருக்கேன், பால் கொழுக்கட்டைக்கும் செய்யல நம்மளுக்கு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. வச்சு தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த கொலகொலப்புக்கு ஊற்றுவாங்க. ஆனால் என்கிட்ட அரிசி மாவில் சரி நம்ம ராகியில் தானே பண்ணுறோம், அதனால் ராகி மாவே இது இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ நம்மளுக்கு கொலகொலப்பு வேணும்ல, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். இப்போ போட வேணாம், பால் கொட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போட்டுக்குவோம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா கொலக்கட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு. ஏன்னா நம்ம அப்படியே உருட்டி போட்டோம்னா உடஞ்சிரும். எதுக்கு லைட்டாக வேக வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாவு வந்து நல்லா இருத்துட்டோம்ல, அது நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் இதை போட்டுக்குவோம். நம்ம இதில் 400 மண்டபம் போட்டிருக்கோம். இதுக்கு பேலன்ஸுக்காக இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக லைட்டாக எத்தனையோன்னு உப்பு, ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு அதாவது இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த இதில் 2 ஸ்பூன் வந்து நான் கேப்ப மாவு எடுத்து வச்சுக்கேன். அதை அந்த தேங்காய் பால் ஊற்றியே நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றணும் தேவையில்லை. தேங்காய் பால் ஊற்றியே நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். நம்மளுக்கு கொலகொலப்பு வேணும்ல, இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கும் நம்மளுக்கு பால் கொலக்கட்டை. ராகி தேங்காய் பால் பால் கொலக்கட்டை இதுக்கு பேர். பாருங்க, நான் கொஞ்சோன்னு எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். நான் ராகி மாவே தேங்காய் பால் ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு இது நல்லா நம்மளுக்கு கொதித்து நல்லா ஏற்கனவே 5 நிமிஷம் வேக வச்சுட்டோம். நல்லா இது நல்லா வேகட்டும். இப்படிலாம் நம்ம செஞ்ச பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வாழைப்பழம் சாப்பிடவே செய்யாதுங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணி கொடுங்க. என் பேரை இர்ஃபானுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் குழம்பு எப்படி பண்ணால் நல்லா சாப்பிடுவேன். இப்போ நம்ம ராகி மாவு வந்து 2 ஸ்பூன் நல்லா தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுக்கிட்டோம். இதை இந்த டயத்தில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு குழம்பு தன்மை வேணும், அதுக்காக தான் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறாந்தா ரொம்ப உங்களுக்கு குழன்னு ஆயிரும். பார்த்தீங்களா, உங்களுக்கே பார்க்குறதுக்கு இது நல்லா கொலன்னு தெரியுது. இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணியாக தான் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா நம்மளுக்கு வேகட்டும். 2 ஏலக்காய் எடுத்து பிச்சு போட்டுக்குவோம். இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து இதில் அரைக்கணும் எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து ஊற்றிக்குவோம். இந்த தேங்காய் பால் வந்து நான் இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். அரை மூடி தேங்காய் பால். இப்படி பண்ணையில் பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும்.
இப்போ இனிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த டயத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். 400 மண்டவளம் போட்டிருக்கேன்ல, எங்களுக்கு இந்த மண்டவளம் போதும். நீங்கள் கூட்டுறது குறைக்கிறதும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்ட மண்டவளம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா நம்மளுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த 2 ஏலக்காய் எடுத்து நான் இது உள்ளே இது 2 ஏலக்காய் எடுத்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். அப்போ இந்த கிளாஸில் மண்டவளம் காய்ச்சல ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கோம், தேங்காய் பால் எடுத்துருக்கோம். மொத்தம் இதில் 2 கிளாஸு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த பால் கொழுக்கட்டைக்கு, ராகி பால் கொழுக்கட்டைக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பெனையில் கொஞ்சம் நெய் ஊற்றினோம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். நெய் ஊற்றினா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ தேங்காய் பூ ஒரு சில்ல அளவுக்கு நான் அரை முடி போட்டப்போ ஒரு சில்ல அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சில்ல அளவுக்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த ரேட்டில் போட்டுக்குவோம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவோம். சூப்பராக இருக்குது. நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரியே பண்ணுங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம பூஸ்டில் பால் கலந்து சாப்பிட்டா எந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பிள்ளையே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடுவோம். இப்போ நீங்களே இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனல் பேர் என்னென்னா, குக்கு வித் ஐநூறு மம்மின்னு வச்சுருந்தேன். அது எனக்கு பாஸ்வேர்டும் போயிடுச்சு, மெயில் ஐடியும் போயிடுச்சு, செல்லே வேலை பார்க்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ வேறு செல்லு வாங்கி குக்கு வித் ஐநூன்னு சொல்லி போட்டேன். இப்போ அதையுமே பேரை மாற்றிட்டு ஐநூல் கிச்சன் அப்படின்னு நான் போட போகிறேன். பேர் மாற்ற நான் 1 வாரம் 10 நாள் ஆகும். ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.